मुझसे जुदा होकर तुम्हें दूर जाना है, मुझसे जुदा होकर तुम्हें दूर जाना है, फरवर की जुदाई फिर लौट आना है, साकिया संग रहेगा तेरा प्यार, साथिया रंग लाएगा इंतज़ार. என்னடா மும்மொழி கொள்கையை பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஹிந்தியில் பாட்டு பாடுறேன் அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ ஏன் பாடினேன்னு உங்களுக்கு நான் அடுத்து சொல்கிறேன். இப்போது பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, மும்மொழி கொள்கை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்துட்டு இங்கே உள்ள ஏழை மாணவர்கள் இருக்காங்கள அவங்களுக்கு வந்துட்டு பெரிய லெவலில் வந்து பெனிஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் இங்கே உள்ள ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்காங்களா, டிஎம்கே, ஏடிஎம்கே, தமிழ் தேசிய கட்சிகள், ஸோ இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இல்லை, இப்போ இருக்க 2 மொழி கொள்கை தான் வந்து கரெக்டு இங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஹிந்தி திணிப்பு வந்து பண்ணல, இல்லை சமஸ்கிருத திணிப்பு நாங்கள் பண்ணல, நாங்கள் அந்த மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறது வந்துட்டு இந்தியாவில் உள்ள ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்குல்ல, அதாவது ஸ்கெடியூல்டு லாங்குவேஜஸ் இருக்குல்ல, 22 மொழி, இந்த 22 மொழியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு மொழி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வந்து ஹிந்தி தான் படிக்கணும், சமஸ்கிருதம் தான் படிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து ஹிந்தி திணிப்பு பண்ணாங்கள்ல, அந்த மாதிரி நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு 50% வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது, 50% வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த 50% ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் இருக்குது. அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிந்தி வந்து 3rd லாங்குவேஜாக படிக்கிறாங்க. ஒரே காரணம் வந்துட்டு அவங்க வந்து பணக்காரங்க, அவங்க வந்து பெரிய பொலிட்டிஷியன்ஸு, அவங்களோட பசங்க, அதனால அவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்குது. ஏன் அந்த ப்ரிவிலேஜ் வந்துட்டு நம்ம பாரத ப்ரைம் மினிஸ்டர் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தரும்போது ஏன் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு வாதம் வந்து பிஜேபி வைக்கிறாங்க. இப்போ என்ன இஷ்யூனா வந்துட்டு, இப்போ இந்த 50% ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, இந்த 50% ப்ரைவேட் ஸ்கூலில் பணக்காரங்க மட்டும்தான் படிக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் பணக்காரங்கன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு அதிகபட்சம் வந்து ஒரு 3% தான் பணக்காரங்க. மிச்ச மக்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க, மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸ் மக்கள் தான் வந்துட்டு பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்க பிள்ளைங்கள படிக்கிறாங்க, மிடில் கிளாஸ் பிள்ளைங்க படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அப்பர் மிடில் கிளாஸ் பசங்க படிக்கிறாங்க, ஃபைனலாக வந்துட்டு பணக்கார பசங்களும் படிக்கிறாங்க. சரியா? இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்துட்டு மீடியம் வந்து இங்கிலீஷ் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா 2 மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஸோ வந்து இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு இங்கிலீஷ் படிக்கிறாங்க, ஸ்டேட் போர்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்துட்டு இங்கிலீஷ் படிக்கல அப்படின்னு அவங்க வந்து வாதம் வைக்க முடியாது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, 3rd லாங்குவேஜாக வந்து ஹிந்தி படிக்கிறாங்க, ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு ஹிந்தி படிக்க முடியல அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹிந்தி வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்துட்டு ஒரு லாங்குவேஜாக தான் வந்து அவங்க படிப்பாங்க. ஸோ அந்த லாங்குவேஜை அவங்க படிக்கிறாங்கல்ல, அதிகபட்சம் வந்து அவங்க ஏக் காவ் மேன் ஏக் கிசான் ரஹத்தா இவ்வளோ தான் அவங்க படிக்க முடியும். அந்த இங்கிலீஷை வச்சு அவங்க வெளி ஊரில் போய் கான்வர்ஸ் பண்ண முடியாது, வெளி மாநிலங்களில் போயிட்டு ஹிந்தியை வந்து சரளமாக பேச முடியாது. காரணம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சப்ஜெக்டை தான் படிச்சிருக்காங்க. அவங்க வந்து மீடியமாக படிக்கலை, இங்கிலீஷ் மீடியமாகவோ தமிழ் மீடியமாகவோ வந்துட்டு அவங்க ஹிந்தி படிக்கலை, ஜஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்காங்க. அதிகபட்சம் அவங்களால ஆ ஆ இ ஊன்னு எழுத முடியும், ஹிந்தி வந்து கொஞ்சம் லைட்டாக வாசிக்க முடியும். அதுவும் அந்த ஸ்கூலிங் முடிச்சானா அந்த வாசிக்க முடிஞ்சது மறந்துடுவாங்க அவங்க, அவ்வளோதான் பண்ண முடியும். சரியா? இன்னும் ஒரு லெவல் கூட போகணும்னா என்ன பண்ணலான்னா, பாம்பேயில் போய் பிச்சை எடுக்கலாம், அந்த புரோக்கன் ஹிந்தி பேசி பிச்சை எடுக்கலாம். இல்லை பாட்டு பாட தெரிஞ்சா, கல்ச்சுரல்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி பாட்டு பாட தெரிஞ்சிருந்தானா பாம்பேயில் போயிட்டு பாட்டு பாடி பிச்சை எடுக்கலாம். அவ்வளோதான் வந்துட்டு அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்கல்ல அந்த ஹிந்திக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். சரியா? நீங்கள் பழையபடி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கே வந்துடுங்க. சரியா? இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஹிந்தி சமஸ்கிருதம் வந்து நாங்கள் புஷ் பண்ணல, திணிக்கலை,
நாங்கள் வந்து ஏதோ ஒரு ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது அந்த ஸ்கெடியூல் லாங்குவேஜில் இருக்கிற 22 மொழி, டோக்ரி, மைத்திலி, கன்னடம், அதுக்கப்புறம் தெலுங்கு, ஹிந்தி, ஸோ இது போல் நார்த் இந்தியன் லாங்குவேஜ் ஏதோ ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதை படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் யோசிப்போம், சரி எதுக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து படிக்கிறாங்களே, அது போல் நம்ம பிள்ளைங்க வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏதோ ஒரு தேர்ட் லாங்குவேஜ் படித்தா என்ன, அது ஒரு பெனிஃபிட்டு தானே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. சரியா? இதில் வந்து நடைமுறை சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என் கிளாஸில் வந்து ஒரு 40 பேர் இருக்காங்க. சரியா? ஸோ இந்த 40 பேரில் இப்போ நான் வந்துட்டு தெலுங்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் கூட படிக்கிற இன்னொரு பையன் வந்துட்டு கன்னடம் படிக்கணும்னு ஆசைப்பட்றான். இன்னொருத்தன் மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்பட்றான். இன்னொருத்தன் சொல்கிறான், நான் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 12 மொழி நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன் இல்லை, நான் பாரதியார் மாதிரி 32 மொழி நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஆசைப்பட்றான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் அதாவது லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் வேணும். சரியா? இந்த டீச்சர்ஸுக்கு கவர்மெண்ட்டு பே கொடுக்குற டீச்சர்ஸுக்கு வந்துட்டு யார் வந்து சேல்ரி கொடுப்பா? ஒரு 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 ஸ்கூல் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கூலில் வந்து மொத்தம் வந்து 12 கிளாஸஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சில பெரிய ஸ்கூல்ஸ்னால் ஒவ்வொரு கிளாஸுக்குமே வந்து செக்ஷன்ஸ் இருக்கும். 4 செக்ஷன் 5 செக்ஷன் இருக்கும். ஸோ இத்தனை கிளாஸஸுக்கும் லாங்குவேஜ் டீச்சர்ஸ்க்கு எங்கே போவாங்க? தமிழ்நாட்டில் வந்துட்டு, அதாவது தமிழ்நாட்டில் வசிக்கிறவங்க குவாலிஃபைடு ஹிந்தி டீச்சர்ஸு, குவாலிஃபைடு சான்ஸ்கிரிட் டீச்சர்ஸு, குவாலிஃபைடு மலையாளம் டீச்சர்ஸு, குவாலிஃபைடு தெலுங்கு டீச்சர்ஸு, குவாலிஃபைடு டோங்ரி டீச்சர்ஸு, அதுக்கப்புறம் குவாலிஃபைடு மைத்திலி டீச்சர்ஸு, குவாலிஃபைடு மணிப்பூரி டீச்சர்ஸ்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா? ஸோ இவங்களை எங்கேருந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க? சேலரி கொடுக்குறது விட்டுருங்க, எங்கேருந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க? அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து ரெக்ரூட் பண்ணி தமிழ்நாடு கூப்பிட்டு வருவாங்களா? எவ்வளோ டீச்சர்ஸுக்கு உங்களால் பே பண்ண முடியும்? சரியா? நம்ம அதை ஏற்றுக்க முடியாதுல்ல. நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு நம்ம ஸ்கூல்ஸில் டீச் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நம்ம வந்து ப்ரெஃபரன்ஸ் தர முடியும். அதுதான் நியாயம் இல்லையா? ஸோ அடுத்தபடி என்ன ஆகும்னா வந்துட்டு இந்த டீச்சர்ஸ் வந்துட்டு இருக்காங்களா, அதாவது இந்த மல்டிலிங்குவல் டீச்சர்ஸ் இருக்காங்கள, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இவங்க எல்லாமே வந்துட்டு நம்ம காலேஜஸில் வந்து அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம காலேஜஸில் பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷு, பிஏ தமிழில், ஜேர்னலிசம், அதுக்கப்புறம் வந்துட்டு பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபாயாலஜி இந்த மாதிரி கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல. இனிமேல் பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷு, பிஏ தமிழ் மட்டும் இருக்காது. பிஏ ஹிந்தி, பிஏ சான்ஸ்கிரிட்டு, பிஏ டோங்ரி, பிஏ மைத்திலி, பிஏ மணிப்பூரி, பிஏ மலையாளம், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்தராக வந்துட்டு அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். லாங்குவேஜஸ் வந்து இத்தனை லாங்குவேஜஸ் வந்து காலேஜில் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ படிச்சுட்டு அதுக்கேற்றாப்புல பிஎட் படிக்கணும். படித்து முடித்தா தான் வந்து அவங்க வந்து ஸ்கூலில் வந்து, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச் பண்ண முடியும். சரி, இந்த டீச்சர்ஸுக்கு போய் காலேஜில் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு யாரோ டீச் பண்ணணும்ல. அவங்கள பழையபடி நம்ம வந்து நார்த் இந்தியாவிலேருந்து கூட்டு வர முடியாதுல்ல. ஸோ அந்த ப்ரொஃபஸர்ஸை நம்ம எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? சேம் அந்த ப்ரொஃபஸர்ஸும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து எம்ஏ, பிஹெச்டி இதெல்லாமே வந்து அவங்க யூனிவர்சிட்டிஸில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து டிபார்ட்மெண்ட், இப்போ தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ இது போல் வந்துட்டு டோங்கிரிக்கும், மைத்திலிக்கும், கன்னடம், தெலுங்கு, சான்ஸ்கிரிட், ஹிந்தி, இது அவ்வளோத்துக்குமே வந்து டிபார்ட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இவ்வளோ வேலை, இவ்வளோ மக்களை வந்துட்டு எஜுகேட் பண்ணணும், அதாவது லாங்குவேஜ் ஓரியன்டாக எஜுகேட் பண்ணோம்னா அதுக்கு ஃபண்டு வந்து யார் வந்து அலாட் பண்ணுவா? அது வந்து லிட்ரலாக ஃபீஸிபிளாகுது. ஸோ இது ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமத்துவம் பேசுவாங்க. அது இப்போ சமத்துவம் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து சமத்துவம் பேசுகிறாங்க. அதாவது பணக்காரங்க வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு ஹிந்திலாம் படிச்சிடுறாங்க, ஏழை மக்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நியாயமாக தான் படுது இல்லையா? அதுபோல் வந்துட்டு ட்ரெயின்லாம் வந்து இப்போ லான்ச் பண்ணுறாங்களே புதுசாக, வந்தே பாரத், தேஜஸ் அப்படின்னு ட்ரெயின் லான்ச் பண்ணுறாங்களா. ஸோ இந்த ட்ரெயினுக்கு வந்துட்டு ஏன் வந்து தமிழ் பேர் வைக்கலாம்ல, ஏன் சமஸ்கிருத பேர் வைக்கிறாங்க? அதுபோல் இப்போ ட்ரெயினில் வந்துட்டு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டு, ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஸ்லீப்பரு, இந்த மாதிரிலாம் ஏன் ஆப்ஷன் வச்சுருக்கீங்க? சமத்துவமாக எல்லாமே ஜெனரல் டிக்கெட் தாங்க, இல்லைனா ரிசர்வேஷன் ஒரே கேட்டகரி தான். ஸ்லீப்பர்னால் ஸ்லீப்பரு, சேர்னால் சேரு, இப்படின்னு அதில் சமத்துவம் காட்ட வேண்டியதானே? ஏன் வந்து எஜுகேஷனில் இந்த சமத்துவத்தை வந்து உண்மையிலே ரொம்ப சமத்துவமான மக்கள் மாதிரி ஏன் வந்துட்டு போர்ட்ரே பண்ணுறீங்க? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள்.